இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க் என்னென்னா நியூ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியணும். அதை இந்த 2 இமேஜஸை வச்சு நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இப்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த வீடை கட்டணும். ஐ வாண்ட் டு பில்ட் திஸ் ஹவுஸ். ஒரு சின்ன வீடு, ஒரு 2-3 பேர் தங்குற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடை கட்டுறதுக்கு இந்த வில்லேஜில் நான் கட்ட போகிறேன். சே இமேஜின் இட்ஸ் அ வில்லேஜ். இந்த வில்லேஜில் நான் இந்த வீடை கட்டணும். அப்போ எனக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு லேண்டு தேவை. ஐ நீட் அ லேண்ட். எனக்கு இந்த மொத்த வில்லேஜில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி பார்க்கறத விட ஐ ஜஸ்ட் கோ அண்ட் அசைன் எ பர்சன். அந்த பர்சனோட வேலை என்ன அப்படின்னா இந்த சைஸ், இந்த ஸ்பேஸ், அந்த வீடை கட்டுறதுக்கு இந்த ஊரில் எங்கே இடம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மொத்த வில்லேஜ்லேயும் பார்த்துட்டு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்தோட அட்ரஸை கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. ஃபைண்ட் த அட்ரஸ் அண்ட் கிவ் இன் டு மீ. இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதே தான் நம்ம இந்த நியூ ஆப்ஜெக்டும் பண்ணுது. இட் இஸ் சேம் அஸ் லைக் தட் பர்சன். என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த மெமரி லொக்கேஷனில் எங்கே எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு அரேவை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும், எங்கே எனக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை கண்டுபிடிச்சி அதோட அட்ரஸை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கும். சேம் இந்த பர்சன் மாதிரியே தான் இந்த நியூ ஆப்ஜெக்ட். இந்த நியூ ஆப்ஜெக்ட் தான் அந்த பர்சன். ஓகே, that's all. It's the conceptual understanding. Next வீடியோவில் நம்ம இதை எப்படி கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.